தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்கா செல்லும் தமிழர்கள் என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திக்கின்றனர்? அவர்களுக்கு வாஷிங்டன் டிசி வட்டார தமிழ் சங்கம் எவ்வாறு உதவி செய்து வருகிறது என்று தமிழ் சங்க நிர்வாகிகளோடு அமெரிக்க தலைநகரம் வாஷிங்டன் டிசியில் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். வாஷிங்டன் டிசி வந்திருக்கோம், அமெரிக்காவுடைய தலைநகரம். அங்கே உள்ள தமிழ் சங்க நிர்வாகிகள் இப்போ நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. மிஸ்டர் செந்தில்குமார் அவர் தான் வாஷிங்டன் டிசி தமிழ் சங்கத்தினுடைய தலைவர். முன்னாள் தலைவர் திரு அறிவு அவர்கள் அமெரிக்காவிலேயே பிறந்து அமெரிக்காவில் படித்து கொண்டிருக்கும் ஒரு இளம் இயக்குனராக இருக்காங்க நம்ம வாஷிங்டன் டிசி வட்டார தமிழ் சங்கத்துக்கு. அவங்களையும் நாம் கேட்கலாம். சுபஸ்ரீ அவங்களுடைய பேர். முதல்ல நான் தலைவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். செந்தில் சார், நீங்கள் ஒரு தமிழ் சங்கத்துக்கு தலைவராக நீங்கள் பல தமிழ் மக்களோட டே டு டே நீங்கள் டீல் பண்ணிட்டுருக்கீங்க. இது ஒரு சிரமமான காலகட்டம். இந்திய அமெரிக்க உறவில் H1B ஃபீஸ் அதிகப்படுத்திட்டாங்க, டேரிஃப் அதிகப்படுத்திட்டாங்க, இமிக்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதா பேசிக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தமிழ்நாட்டில் தினம் தினம் அமெரிக்காவை பற்றி வரக்கூடிய செய்தி. தமிழ் மக்கள் சந்திக்கும் பிரச்சனை என்ன அமெரிக்காவில், குறிப்பாக வாஷிங்டன் டிசி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில்? தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, இந்திய மக்கள் எல்லாருமே நாங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்னென்னா, இப்போ இந்தியாவிலேருந்து சில பொருட்களை வாங்குகிறோம் கடைகளில். இப்போ டேரிஃப்ன்ற ஒரு டேரிஃப் அமலாக்கப்படுறதுக்கு முன்னாடியே அதுலேருந்து விலைகள் ஏற ஆரம்பிச்சிருது. அவங்களுக்கு அங்கே இறக்குமதி பண்ணும்போது ஒரு $100 ஒரு பொருளை கொண்டு வந்தாங்கன்னா அப்போ $170 கொண்டு வராங்க. அந்த 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 டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் விலைகள் ஏறுது. அது ஒரு விதமான இது. எல்லா இடத்துலையுமே காஸ்ட் ஆஃப் லிவிங் அக்ராஸ் த போர்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆமாம், அது வருது. இப்போ கூட இந்த ஆதியா ஃபுட்ஸ் ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தார், அவரும் அதான் சொல்கிறாரு. இப்போ பொருட்கள் விலையை நிர்ணயிக்க முடியல, ஏன்னா அந்த காசை டிவைட் பண்ணால் ரொம்ப வருது, டபுள் த ரேட் வர மாதிரி வருது. அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு ப்ரொக்ளமேஷன்னு அந்த ட்ரம்ப் அறிவித்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் சொல்கிறாங்க, என்னென்னு விவரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் தெளிவாக வரல. அந்த கன்ஃபியூஷனில் நிறைய பேருக்கு அந்த ஒரு கலக்கம் இருக்குது. ஏன்னா நம்ம ஊருக்கு போகலாமா போக முடியாதான்னு. அதெல்லாம் ஆல்ரெடி வீசாவில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க ஊருக்கு போகலாம் வரலாம் அந்த மாதிரி இருக்குது. அது ஒன்று. அதுக்கப்புறம் நிறைய இப்போ வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு வேலைன்னு ஒரு ஓப்பனிங் எங்கேயா வந்துச்சுன்னா நிறைய பேர் அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. நிறைய காம்படிஷன் இருக்குது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தான் அந்த செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு 10 அப்ளிகன்ஸ் வர இடத்துல 1000 பேர் வர்றதுனால அந்த மாதிரிலாம் சில இது நடக்குது. சேலஞ்சஸ் இருக்குது. அந்த கவர்மெண்ட்லேயே ஃபர்லோ பண்ணி நிறைய அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் வேலை இழந்தாங்க. அதில் நம்ம தமிழர்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது. பட் இதெல்லாம் கடந்து போவோம். இது எப்போவும் உள்ளது தான். அது மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். அதாவது தமிழர்கள் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அறிவு சார், நீங்கள் முன்னாள் தலைவர் நம்ம தமிழ் சங்கத்துக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளில் நீங்கள் தமிழ் மக்களுக்கு சங்கத்தின் மூலமாக எப்படி உதவி செய்கிறீங்க? கண்டிப்பாங்க. இப்போது மக்கள் பொதுவாக இந்த மாதிரி சிக்கல்கள் வரும்போது தமிழ்ச்சங்கத்தை தான் முதல்ல அணுகுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நண்பர்கள் அது மாதிரி இருந்தால் கூட நம்ம தமிழ்ச்சங்கத்துக்கு இங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கோ இல்லை எம்பசின்னு சொல்கிறாங்க, இந்தியன் எம்பசிக்குரிய நல்ல உறவு இருக்கிறதால அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவை, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்சி அப்படின்னா நம்மக்கிட்ட தான் வருவாங்க. நம்மக்கிட்ட அது மாதிரி நிறைய டீம்ஸ் இருக்குது. லீகலாக ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சரி, அது மாதிரி இது மாதிரி அரசாங்க தொடர்புகள் இருக்கிற சில குழுக்கள்லாம் இருக்குது. அவங்க நம்மக்கிட்ட வரும்போது அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம அவங்களுக்கு உடனே செய்வோம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தலைவர் கூட இப்போ ஒரு சில கூட்டங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற சில அவங்களுக்கு நிறைய ஐயப்பாடுகள் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம கலையிறதுக்கு அந்த துறை சார்ந்த வல்லுநர்களை கூப்பிட்டு அவங்க கூட ஒரு கூட்டம் வைப்போம். ஜூம் கால் மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் இணைவாங்க. அவங்களுக்கு அந்த தேவையான செய்திகளை கொடுப்பேன். Q&A அது மாதிரி பண்ணுவோம். அதுமாதிரி லாயர்ஸு, அது அட்வொகேட்ஸ், அந்த மாதிரி அது துறை சார்ந்த வல்லுநர்களை கூப்பிட்டு பேசும்போது அவங்களுக்கு தேவையான பதில்கள் கிடைக்கும். அவங்களும் கொஞ்சம் ஒரு நிம்மதியாக இருப்பாங்க.
ஸோ தமிழ்ச்சங்கம் அந்த மாதிரி தான் செயல்படுவோம். ப்ளஸ் வந்து தமிழ்ச்சங்கத்தோட செயல்பாடுகள் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பள்ளிகள் கூட ஒருங்கிணைப்பு கிட்டத்தட்ட 6-7 பள்ளிகள் இருக்குது. மொத்தமாக ஒரு 2000-3000 மாணவர்கள் தமிழ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தொடர்பு அவங்கள வச்சுக்கிட்டு வந்து சில விழாக்கள் இப்போ நவம்பரில் வந்து குழந்தைகள் தினம் ஒரு விழா பண்ண போகிறோம். அந்த விழா வந்து முக்கியமாக நவம்பர் 16 வந்து திட்டமிட்டு இருக்கிற தலைவர். அது பார்த்திங்கன்னா முழுக்க பள்ளிகள் சார்ந்து தான் நடக்கும் அந்த விழா. ஸோ அது மாதிரி பள்ளிகளை ஒருங்கிணைக்கிறது, குழந்தைகளுக்கு தேவையான அந்த போட்டிகள் பயிற்சிகள் அதை வந்து தமிழ்ச்சங்கம் மூலமாக பண்ணும்பொழுது அதை வந்து பெரிய அளவில் போய் சேரும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட முயற்சி. வெரி நைஸ் சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. சுபஸ்ரீ மேடம் கிட்ட கேட்க விரும்புகிறேன். மேம், நீங்கள் அதாவது தமிழ்நாட்டிலேயே இது நம்ம அமெரிக்காவிலேயே பிறந்து நீங்கள் அமெரிக்காவிலேயே வளர்ந்து இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களோட கூட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே படிக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இந்த H1B விசா ஃபீயாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், இமிக்ரேஷன் ஆகட்டும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? பல சவால்களை வந்து அவங்க கடந்து தான் வராங்க. நம்ம தமிழர்கள், அதுவும் கல்லூரி மாணவர்கள் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வரும்பொழுது, அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி H1B விசா வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக தான் இருக்குது. ஏன்னா புதிய அறிவிப்பு வந்திருக்குது. புதுசாக வந்து H1B விசா வந்து வாங்கணுன்னா எம்ப்ளாயர்ஸ் வந்து $1,00,000 கட்டி தான் வர முடியுன்ற மாதிரி. அதே போல் வந்து இன்னொரு ஒரு சவால் என்னென்னா, கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இந்த F1 விசா சம்மந்தப்பட்டமான சவால் என்னென்னா, படிக்கும் பொழுது, அதுவும் மேல் படிப்பு படிக்கும் பொழுது 2வது பட்டம் பெறணுன்னா புதிய விசா வாங்கி தான் வந்து பெறணும் அந்த பட்டத்தை. அதே போல் வந்து ஒரே துறையில் இப்போ துறையை மாற்றணுமோ அல்லது கல்லூரியை மாற்றணுன்னா அடுத்த வருஷம், அது ஒரு வருஷமாவது வந்து அவங்க அந்த கல்லூரியிலையும் அந்த துறையிலையும் வந்து படித்து ஆகணும் ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால் இப்போ ஒரு பிடிக்காத துறையை எடுத்துட்டாங்களோ இல்லை கல்லூரி எடுத்துட்டாங்கன்னா மாற்றுறது வந்து கொஞ்சம் உடனடியாக மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி பல சவால்களை கடந்து தான் நம்ம தமிழர்கள், அதுவும் கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு வரும்போது பல சவால்களை கடந்து வராங்க. ஆனாலும் கண்டிப்பாக அந்த எல்லா சவால்களையும் வந்து தூக்கி எறிஞ்சு 8வது உயரத்தை எட்டி கொண்டு இருக்காங்க. நம்ம தமிழ்ச்சங்கமும் வந்து அவங்களுக்கான எல்லா சேவைகளும் லைக் ஏதாவது உதவி வேணும்னா கூட அவங்க அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வெரி நைஸ், வெரி நைஸ். அமெரிக்காவுடைய தலைநகரம் வாஷிங்டன் DC. அந்த தலைநகரத்தில் உள்ள தமிழ் சங்கத்துக்கு நீங்கள் நிர்வாகிகளாக இருக்கீங்க, மிக முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க. தமிழர்களுடைய பிரச்சனையை நீங்கள் எடுத்து சொன்னீங்க, அதற்கான தீர்வுகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்க தமிழ் சங்கத்தை அணுகலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்தியன் எம்பசியோடையும் நாங்கள் நிறைய வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ வந்து ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கம் காண்டாக்ட் பண்ணால் அவங்க அது மூலியமாக கூட கான்டாக்ட்ஸ் ரெஃபர் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். ஓகே, ஃபென்டாஸ்டிக். ஸோ அமெரிக்காவில் வந்து வாஷிங்டன் DC மற்றும் அது சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழர்களாக நீங்கள் இருந்தால் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் இங்கே படித்து கொண்டிருந்தால் அவர்கள் சிரமத்தை சந்தித்தால் கவலை வேண்டாம். வாஷிங்டன் DCயில் உள்ள தமிழ் சங்கம் உங்களுக்காக துணை நிற்கும். தமிழ் சங்க நிர்வாகிகள் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை நாம் தற்பொழுது பார்த்தோம். அமெரிக்க மண்ணிலிருந்து தந்தி செய்திகளுக்காக சலீம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.